ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லெமன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை மேலே வச்சிடலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் நல்லா பொன்னிறமாக வர வர வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதுவும் பொன்னிறம் ஆகிற வர வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கின பிறகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எப்பயுமே லெமன் சாதம், தேங்காய் சாதம் அந்த மாதிரி சாதம் பண்ணுறப்ப கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நம்ம நிறைய சேர்த்துக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின பிறகு வடித்த சாதத்தை போட்டுக்கலாம். அது போட்டு நல்லா கிண்டிக்கலாம். எப்பயுமே லெமன் சாதத்தில் நம்ம வடித்த சாதம் போட்ட பிறகு தான் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி. இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பக்கத்திலே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.